இதோட நான் 4 வாட்டி பீச்சுக்கு வந்துட்டேன். இந்த கவுனாட்டி கூட தான் வந்திருக்கேன். அவன் பாருங்க பீச்சில் ஜோடி ஜோடியாக லவ்வர்ஸோடு வந்திருக்காங்க. அங்கே 2 பேரும் உட்காந்துருக்காங்க, இங்கே 2 பேரும் உட்காந்துருக்காங்க. நான் பாருங்கத்தீங்களா, ஒன்று எங்கள் மச்சானோட வரேன், இல்லை மச்சான் பையனோட வரேன். வாழ்க்கை எப்படியே போயிடும் போல. நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. சந்தோஷமா ஸ்கூல் லீவ் விட்டாங்க, எங்கேயா கூட்டு போனா மாமா தனியாக அலையுத. சரி மாமா ஜோடியாட்டம் அலையாட்டம், அந்த எண்ணம் கிடையாது. மாமா தனியாக கிடந்தாலும் என் கூடயே அலையணும். விளங்குங்களாடாடி. 10 நாள் ஸ்கூல் லீவு, எங்கேயா போகணுன்னா நாம் தெரிஞ்ச ஒரே இடம் பீச்சு தான், ஓசி தான், காசு செலவு கிடையாது. கூட்டின்னு வந்து காட்டியாச்சு. பீச்சை பார்த்துட்டியா, போகலாமா? இன்னும் கொஞ்சம் நேரமா? பசங்களோட வர்றதும் ஜாலியாக தான் இருக்குது. இதே ஏதாவது பொண்ணை கூட்டிட்டு வந்தோன்னு வச்சுக்கேன், எனக்கு அதை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடு, அங்கே போ இங்கே போன்னு சொல்லி நம்மளை அலக்கழிக்கும். என்ன சொல்கிற? இப்போ நான் வந்து அவங்கள்ட்ட தான் வாங்கி கேட்கலாமான்னு பார்த்தேன். சோவடிச்சிருவேன். பைசா இல்லை, பைசா இல்லை பையா. பைசா மாமா குச்சி முட்டை வாங்கி தரேன், வேணா சப்பி சப்பி சாப்பிட்டுட்டே வா. ஏய் மாமா அங்கே உட்காந்துருக்க, நீ வா. பார்த்துக்கிட்டே எங்கள் பின்னாடி 2 பேர் ஜோடியாக போகிறாங்க பாருங்க. பார்த்துட்டீங்களா, இப்படிதான் நடமாடுறாங்க. சிரிக்காதடா, சிரிக்கிறான் பார்த்தீங்களா? எனக்கு புட்டே புலம்பு வந்துட்டானா? நீயும் புலம்புவியா? நான் புலம்புற மாதிரி. பார்த்தீங்களா 2 பேர் ஜோடியாக உட்காந்துக்கிறாங்க பாருங்க. பெற்றவங்க கண்டிப்பாக சேர்த்து வைக்க மாட்டாங்க, லவ்வுக்கு எதிர்ப்பாங்க. அது தெரிஞ்சு தான் லவ்வே பண்ணுறாங்க. அதையும் தாண்டி ஆம்பளைக்கு ஆம்பளை லவ் பண்ணிக்கிறாங்க, பொம்பளைக்கு பொம்பளையும் லவ் பண்ணிக்கிறாங்க. என்னவா கடைசி வரைக்கும் நீ குழம்பினே இருக்க வேண்டியதான் போகுது. சிரிக்கிறான் பார்த்தீங்களா, எவ்வளோ சந்தோஷமாக சிரிக்கிறான் பாருங்க. இதுடா மாமா தான் உனக்கு பொண்ணு பார்க்கணும், உன்னை என்ன பண்ணுறேன் பாரு. வேலைக்கு போகிற பென்ஷன் வாங்குற ஆயா பார்த்து உன்னை கட்டி வைக்கல.